என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி நேர்பட பேசு தொடர்கிறது. திரு ஆவடிக்குமார், மத்தியில எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் பதவியை தர்றதுன்ற ஒரு மரபு இருக்கு. துணைத் தலைவர் பதவியும் எதிர்க்கட்சிகளுக்கு தர்றாங்க. இப்ப சங்மா, அதற்கு பிறகு பாலயோகி, பிறகு சிவசேனையுடைய தலைவர் மனோகர் ஜோஷி, சோம்நாத் சாட்டர்ஜி வரையிலும் அந்த மரபு இருந்தது. இவங்களுக்கு மெஜாரிட்டி வந்த உடனே மீரா குமார் கொடுக்கல. இப்ப இவங்களுக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி வந்த உடனே சுமித்ரா மகாஜனை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ, பேரவை தலைவர் பதவியும் சரி துணைத் தலைவர் பதவியும் எதிர்க்கட்சிகளுக்கு தர்றதில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு தர்றதுன்றது வந்து அவை எல்லோருக்கும் பொதுவா இருக்கணும். அவை தலைவரா இருக்கிறது வந்து ஒரு ஆளுங்கட்சி சார்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்துல தான் இந்த எதிர்க்கட்சி அகாமடேட் பண்றாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான முன்னுதாரணத்தை தமிழ்நாடு பின்பற்றல? இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்ன மரபோ அதுதான் பின்பற்றிட்டு வராங்க. புது மரபு உருவாக்குன்றது அது ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனா அது தேவை வந்து எந்த நேரத்தில் வரும்ன்றதுதான் இருக்கு. அது வந்து இப்போ அந்த சபையினுடைய சபாநாயகர் வந்து இருக்க சொல்ல துணை சபாநாயகர் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவர் எதிர்கட்சி சார்பில் இருந்தா கூட சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா இவர் போய் மாத்திர முடியாது. அது இல்லை, அவருடைய முடிவுகளில் இவர் தலையிட முடியாது. இவருடைய ஆலோசனை பெற்று தான் அவர் முடிவு எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதனால அது வந்து அவர் சேரை விட்டு எழுந்து போனார்னா இவர் போய் உட்காந்து சபையை நடத்துவார். அதுதான், அதை தவிர அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் வந்து அந்த இடத்துல இல்லை. அதனால மாற்று தலைவர்கள் 10 பேரை போடுறாங்க. துணைத் தலைவர் இல்லைனாலும் பரவாயில்ல, மாற்று தலைவர் ஏற்கனவே இருந்த ஒரு மாற்று தலைவர். துணை சபாநாயகர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்லையா? பதவின்ற வகையில் அது ஒரு முக்கியத்துவமான பதவி, அதை வந்து நான் மறுக்கல. ஆனால் அது அந்த ஒரு வெற்றிடம் வர சொல்ல அதை நிரப்புறதுக்கான பதவியை தவிர அது வந்து செயல்பாட்டுக்குரிய பதவியா எனக்கு தெரியல. துணை சபாநாயகர் பதவி சொல்றீங்க. சபாநாயகர் பதவி முக்கியமான ஒரு பதவி. அது வந்து டெல்லியில மாற்று கட்சிக்கே தர்றாங்க, ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ் தராங்க. ஆனா தமிழ்நாட்டில் அந்த மரபு இல்லையே. இல்ல, டெல்லியில கூட வந்து ஒரு காலத்துல தந்தாங்க, இப்ப தராங்களான்னு தெரியல. அதிமுக வந்து இங்க சபாநாயகர் பதவி வந்து விஜயகாந்த் கட்சி கொடுத்துருக்கணும்னு சொல்றீங்களா? என்ன நிலைமையா இருக்கும் நீங்க தமிழ்நாடு? அப்புறம் நம்ம ஊர் அரசியல்கள்லாம் ஒத்து வருமா சொல்லுங்க? தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து திமுக அதிமுக இவங்க நடத்தக்கூடிய ஒரு விரோத போக்கான அரசியல்ல இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த மரபுங்கிற அதெல்லாம் மீறி போனதுதான் தமிழக அரசியல். காங்கிரஸ் பெரும்பான்மையோட ஆட்சி நடத்தின காலத்துல கூட வந்து எதிர்கட்சிக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுத்ததா எனக்கு தெரியல. இல்ல, சோம்நாத் சாட்டர்ஜி கொடுத்தாங்க, அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத. டெல்லியில விட்டுருங்க, தமிழ்நாட்டுல அந்த மரபு இல்லன்ற. டெபுட்டி ஸ்பீக்கருக்கு ஒரு ரோல் இருக்குது. அதை நம்ம வந்து அதை அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கி தள்ளிட முடியாது நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து இப்ப பாலயோகி இறந்து போன பிறகு PM சையத் டெப்டி ஸ்பீக்கரா இருந்தாரு. அந்த கட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத் இனக்கலவரங்கள் அப்ப வந்து அது பத்தின டிபேட் வந்து வித் ஓட்டிங்கா வித்தவுட் ஓட்டிங்கான்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து லோக்சபால ஸ்டேல்மேட் இருந்தது. கடைசியில் அவர் வந்து வித் ஓட்டிங்னு ஒரு அந்த ரூலிங்கை கொடுத்தாரு அவர். அப்ப வந்து அவங்க ட்ரெஷரி பெஞ்சஸ்க்கு வந்து அது ரொம்ப வருத்தமான ஒரு இதுவா இருந்தது. அப்பயே என்ன சொன்னாங்கன்னா வந்து அது வந்து அந்த டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்ல வந்து அவர் காங்கிரஸ் இல்லாம ஒருத்தர் இருந்திருந்தா அது ரொம்ப வாஜ்பாய் கவர்மெண்ட் ரொம்ப நெருக்கடிக்கு தள்ளின ஒரு விஷயம். அது வித் ஓட்டிங் பண்ணும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய PMK MDMK இன்க்ளூடிங் DMK அவங்க சப்போர்ட் பண்ணி தான் சென்ஷர் ஆகாம கவர்மெண்ட் தப்பிச்சுது. பட் வாஜ்பாய் அவரோட பெருந்தன்மையால அவர் என்ன சொன்னார்னா தி ஸ்பீக்கர் இஸ் ஆல்சோ அவர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன் அவர் காப்பாத்தினார். அவருக்கு ஒரு மெக்னானிமிட்டி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண முடியும். அதனால நம்ம அதை அப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கி தள்ளிட முடியாதுன்றதான் என்னுடைய. அதாவங்க நீங்க இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தை தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளிலிருந்து முற்றாக பிரிக்க முடியாது. சட்டமன்ற நடவடிக்கைகளை நாடாளுமன்ற நடவடிக்கைகளிலிருந்து பிரித்தெடுக்க கூடாது, பிரித்தெடுக்க முடியாது. அதாவது நேற்று 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை விமர்சனம் செய்து பிஜேபியை விமர்சனம் செய்து தேர்தலில் போட்டியிட்டு அதுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு இன்று அந்த அமைச்சரவையில் நேரடியாக பங்கு பெறுவதற்கு பதிலாக இன்று அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த துணை சபாநாயகர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே மரபை தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன கஷ்டம், என்ன தயக்கம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நீங்க அங்க ஒண்ணு ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க,
இங்க அதையே வந்து அமலாக்குவதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் இங்க இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் பதவியை ஒரு ட்ரையல் அண்ட் எரர் நீங்க கொடுத்து வேற திமுகவுக்கோ அல்லது தேமுதிகவுக்கோ நீங்க கொடுத்தால் என்ன தப்பு, என்ன நடந்துட்டு போகுது சார்? இப்போ இருக்கிற நிலைமையிலேயே இங்க வந்து சட்டசபையில வந்து ஒரு ஒரு இம்பார்ஷியலா ஒரு விவாதம் நடத்த முடியாத ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க கேட்கறதுனால நம்ம சட்டசபை பேரலைஸ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் வரும். தமிழ்நாட்டில் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளி டேர்முக்கு நடுவில் ஸ்பீக்கரே மாத்தின ஒரு ஹிஸ்டரி இப்போ பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க வந்து எதிர்கட்சிக்கு வந்து நீங்க டெபுட்டி ஸ்பீக்கரை கொடுங்க, இதை கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு மரபை காப்பாத்துங்க அப்படிங்கறதுலாம் நீங்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு இது மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் கடந்த ஒரு 15-20 நாள் நடைபெற்ற நாடாளுமன்ற நிகழ்ச்சியில தம்பித்துறை பல்வேறு விஷயங்களுக்கு அவையும் செய்தித்தாளில் வந்து விஷயத்தை மட்டும் வச்சுட்டு வந்து சபையை முடக்கி போட்டுருக்காரு. அதையே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் எடுத்து பேசுற போது ஆதாரம் இங்கே, எங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுங்கள் என்று நேர்மாறா பேசுறாங்க. அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் அங்கே ஒரு விதமான நடைமுறையை கையாளுறாங்க. அதிமுக ஆட்சி இங்கே நேர் விரோதமாக ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்ப தம்பித்துறை போய் அங்க துணை சபாநாயகருக்கு வந்து எந்த ஜனநாயகத்தை போறாரு? இதன் மூலம் என்ன நடக்க போகுது? இதை இன்னும் சொல்ல போனா ஒன்னும் செய்ய போறது இல்ல. ஜனநாயகத்துக்கு ஒண்ணு இதன் மூலமா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கிற நடைமுறை போல ஒண்ணு செஞ்சிட போறாங்க. அதனால ஒண்ணு ஜனநாயகத்துக்கு தம்பித்துறையால எந்த விதமான லாபம் வரப்போறதுல தமிழர்களுக்கு பெருமையும் சேர்க்க போறது. தனிநபருக்கு லாபம் வருகிற தனிநபரை வைத்து நம்ம தம்பித்துறையால் தமிழர்களுக்கோ ஜனநாயகத்துக்கோ எந்த விதமான லாபம் வரப்போறதுன்னு சொல்றேன். அதைத்தான் அவங்க ஏத்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அப்படின்னா அதே நடைமுறையை இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். அவங்க எதையுமே இதுவரையிலும் வந்து பிரசிடென்ஸ் முன்னுதாரணமா நடந்த வரலாறு கிடையாது. அதனால தம்பித்துறை வந்து துணைத் தலைவராக ஆக்கியத வந்து பெருப்பிடித்து பார்க்கறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதாவது இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கிற நிலையை சட்டமன்றத்தில் எடுக்கணும்னு சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எந்த அவையில் எது மரபோ அந்த மரபை நாங்க கடைபிடிக்கிறோம். அங்க அதுதான் மரபு, அதை கடைபிடிக்கிறோம். இங்க இதுதான் மரபு, இதை கடைபிடிக்கிறோம். அதனால இந்த மரபுகள் தான் வந்து எங்களை வழி நடத்துதே வழிய எங்களுக்கு தனிப்பட்ட புதிய நல்ல முன்னுதாரணங்களை அதாவது முன்னுதாரணங்களை வந்து கொண்டு வரக்கூடிய அந்த பரிசீலனை செய்கின்ற இடம் அதுல ஆய்வுக்கூடம் இல்ல. இது வந்து அரசியல் களம். இங்க வந்து நாங்க ஆய்வு பண்ற அளவுக்கு அங்க நிலைமை இல்ல. அப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அது நிச்சயமா ஆய்வு பண்ணுவோம். தேவையில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது மரியாதைக்குரிய சகோதரர் மணி ஒரு கருத்தை சொன்னாரு. ஏறத்தாழ நான் சொன்னது அதுதான் நான் சொன்னேன். அதாவது துணை சபாநாயகர் பதவி என்பது சில நேரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக மாறி இருக்கின்றது உதாரணம் சொன்னாரு. நான் அதை ஏத்துக்கிறேன். நான் அதுதான் சொல்றேன். வெற்றிடம் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்தை நிரப்புகின்ற பதவி. ஆனால் அதே வந்து துணை ஜனாதிபதி என்பது மாநிலங்களவையை நடத்துகின்ற தலைமை பதவி. அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் ஒரு செயல் பதவி இல்ல. இது வந்து ஒரு வெற்றிடத்தை நிரப்புகின்ற ஒரு என்ன ஸ்டெப்னின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பை, ஒரு தற்காலிக ஏற்பாடு மாதிரி. ஒரு விஷயம் சார், இப்ப நான் எப்படி இதை பாக்குறேன்னா வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து 85-89 ஆண்டு காலத்துல 5 ஆண்டுகள் வந்து அவர் தம்பித்துறை வந்து டெப்டி ஸ்பீக்கரா இருந்தார். அந்த மாதிரி இந்த முழு ஆட்சி காலத்தில் அவர் இருப்பாரா என்பது எனக்கு சந்தேகம். என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், இப்ப இருக்கக்கூடிய அதிமுக தலைமை இவர்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து அப்படி அது நீடித்தால், அவர் 5 ஆண்டுகள் துணை சபாநாயகராக இந்த மக்களவையில் நீடித்தால் அது என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கு. அது ஒரு வாய்ப்பு இருக்கு. இலங்கை பிரச்சனையிலேயே நாளைக்கு வந்து பிரச்சனையிலேயே திமுக இப்ப இங்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வேறுபாடு வந்துச்சுன்னா ஜெயலலிதா வந்து தம்பித்துறை ரிசைன் பண்ண சொன்னாங்க. அரசு அவங்க கொடுத்து வந்த பதவி இல்லையா, தேர்தலில் போட்டியிட்டு அவர் ஜெயிக்கிற பதவி. அது வந்து அந்த முரண்பாட்டுக்காக விலகணும் அவசியம் இல்லையே. அவர்கள் வந்து தானமாக கொடுக்கிற ஒரு பதவி கிடையாது. இது நீங்க ஒரு அமைச்சர் பதவி, துணை சபாநாயகர் அப்படி ஒரு பதவி கிடையாது. எதிர்கட்சிகளும் சேர்ந்து பதவி தந்திருக்காங்க. ஆளுங்கட்சி மட்டும் தரல, எதிர்கட்சிகளும்
சேர்ந்து அந்த பதவி தந்திருக்காங்க. அதனால இதுக்கு ஆளுங்கட்சி மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. எம்பி போஸ்ட்ங்கிறது கொடுத்தது வந்து முடிவெடுக்காமல் அவர் அது போட்டியிட முடியாது அல்லவா? இல்ல குமார் அவர்கள் மாற்றி கருத்து கொண்டிருக்க மாட்டார். இல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு எதிரான நிலையை மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற பொழுது அதுக்கு நிச்சயமா அவர் எதிராக பார்லிமெண்ட்ல பணியாற்றுவார். அந்த பதவியை வச்சுக்கிட்டே பணியாற்றுவார். அது விலகிதான் பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, மத்தியில வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, மத்தியில வந்து ஒரு ஆட்சியையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியா அதிமுக வரும்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இப்ப பிஜேபிக்கு ஆதரவான கட்சியா அதிமுக மாறுற ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்றீங்க. மாறுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி மாறுறது வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப ஒரு முடிவை தங்களை மாத்திக்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறா நடந்துக்கிறாங்கன்னு பொருள் கொள்றதா, அல்லது இதன் மூலமா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வாய்ப்பை அதிமுக கைக்கொள்ளுதுன்னு பொருள் கொள்றதா? அதாவதுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பொழுதுமே வந்து புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிற ஒரு பழமொழி. ஆனா இப்ப புல்லை திங்குது. எப்படிங்க? அதிமுக புல்லை திங்குது. ஆட்சிக்கு வந்து பிரேம், அதாவது வந்து 40 நமதே, இன்று தமிழகம் நாளை பாரதம் அப்படின்னு சொல்லித்தான் வந்து 37 வெற்றி. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்க? கண்ணியமா மக்கள் வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு தரல. நாங்கள் வந்து ஜனநாயகபூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லியிருக்கணும். அதாவது தேர்தல் முடிந்த 2-3 நாட்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, உள்துறை செயலாளராக இருந்தவர் மலைச்சாமி ஒரு கருத்து சொன்னார். அவரை வந்து அதிமுக பிஜேபியினுடைய ஆட்சியில் பங்கு பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு செய்தியை பத்திரிகை கொடுத்தார். அவர் அதிமுக நீக்கப்பட்டார். இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லை என்றால் அதிமுக ஒருவேளை அவர்களை ஆதரிக்கும். அதற்காக இருவருக்கும், நரேந்திர மோடிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு மலைச்சாமி சொன்னார். இல்ல, அதாவது இப்ப எதுக்கு நீங்க போய் சேர்ந்தீங்க? ஒரு அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஒரு கருத்தை வந்து எப்படி இருந்தாலும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பிஜேபியோட நிச்சயமா அதிமுக போகுங்கிற கருத்து சொன்னதுக்கு அன்னைக்கு வந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி போய்க்கிறீங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்ச தவறான நடைமுறை இல்லையா அதிமுக செய்யறது? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு என்ன? நீங்கள் எந்த பிரச்சனையும் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மாறாக. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் எந்த கட்சியை நம்பி போட்டியிடல, எந்த கட்சியோட கூட்டு சேர்ந்து போட்டியிடல, சுத்த சுயம்புவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த ஓட்டு. அதனால நாங்க தமிழ்நாட்டிற்கு வந்து எந்த கட்சியோட கூட்டு இல்லை. ஆனால் இந்திய அரசியல்ல அங்க இருக்கிற நிலவரங்களுக்கு தக்கவாறு நாங்கள் வந்து எங்களுக்கு நல்லது செய்யறவங்களை ஏத்துக்கிறதும் எதிர்ப்பானவங்களை எதிர்க்கிறதும் எங்களுடைய கடமை. நாங்க வந்து இந்திய அரசியல் பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலில் தமிழ்நாடு ஒரு அங்கம். நீங்க இந்த முடிவை தேர்தலுக்கு முன்பே எடுத்திருக்கலாம். தேர்தல் நேரத்துக்கு முன்பே எடுத்துட்டு நீங்க மக்கள்கிட்ட சொன்னது ஒன்று, இப்ப நடப்பது மாறாது என்ற ஒரு கருத்து. உங்களுடைய பார்வையில் இருக்கின்ற அரசியல் கோளாறு. அதாவது நாங்க இன்னைக்கும் தனியா தான் இருக்கிறோம். நாங்க போய் அமைச்சரவையில் இடம் பெற்று வாங்கல. நாங்க நினைச்சிருந்தா அமைச்சரவையில், நீங்க சொல்ற கூட்டு உண்மைன்னா அமைச்சரவையில் சேர்ந்துட்டு போறோம். நாங்க ஏன் வந்து டெப்டி ஸ்பீக்கர் வாங்குறோம்? இன்னொன்னு அரசியல் ரீதியான ஒரு பார்வையை நீங்க பாருங்க. இதுவரைக்கும் எதிர்கட்சியில போட்டிட்டா எதிர்கட்சி தான் முன்மொழியும், ஆளுங்கட்சியும் முன்மொழிஞ்சிருக்கு. எங்களுக்கு அடுத்த நிலைய முன்னிலையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் முன்மொழிஞ்சிருக்கு. ஆக நாங்க வந்து ஒட்டுமொத்த பொது வேட்பாளரை ஒழிய ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் இல்ல. நீங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி விரும்பாமல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி எடுத்த முடிவுதான் இதே தவிர அதை ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறதே தவிர முழுக்க முழுக்க இது மத்திய அரசாங்கம் ஆளும் அரசாங்கம் எடுத்த முடிவு தான் பார்க்க முடியும். அப்படிதான் பார்க்க முடியும். இல்ல, ஆளுங்கட்சி அதை வந்து எடுத்திருக்கலாம். அது வந்து எங்களை கட்டுப்படுத்தாது. ஆனா இன்னொன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இங்க பேச சொல்லியே சொன்னாங்க. இதே டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு தலைவராக இருந்து நாடாளுமன்றத்தை பல முறை முடக்கி இருக்கிறார் இந்த கூட்டத்தொடர்ல. அப்போ அவரை வந்து இது வந்து இவங்களுடைய எதிர்ப்பை
முடக்குவதற்கு அல்லது அணை போடுவதற்கு, எதிர்ப்பை ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்திருக்கலாம். அதனால இது எங்களுக்கு கிடைத்த கூடுதல் வாய்ப்பை தவிர இது எங்களுக்கு ஒன்றும் பலகீனமோ இல்ல நாங்க யாரோடையும் போய் சேர்ந்துட்டோம்னு சொல்லாது. அதிமுக ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சியா செயல்படக்கூடாது, அதுக்கு அவங்கள அந்த பொசிஷனை டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி செஞ்சக்கூடிய ஒரு சின்ன தந்திரமா கூட இது இருந்திருக்கலாம். பட் அதே டயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட தலைமைங்கிறது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. நாங்க இப்போதைக்கு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஒத்து வராத ஒரு பாலிசி நீங்க எடுத்தீங்களோ, எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒத்து வராத ஒரு சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணாங்களோ, அப்ப எங்க டெபுட்டி ஸ்பீக்கரை நாங்க பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப எம்பாரஸ் ஆயிட்டோம் உங்களை தலைமை அந்த அவசியம் வரலாம். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொன்னு நீங்க பாக்கணும், ஏன் இத காங்கிரஸ் கட்சி இப்ப நமக்கு எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தணும்னு காங்கிரஸ் கட்சியே இதை முன்மொழிஞ்சிருக்க கூடாது. அவங்க காங்கிரஸ் நிலையில இருந்து பார்க்கிற பார்வை ஆளுங்கட்சி பலமா இருக்கு, அதுக்கு எதிர்க்கிற கட்சிகளையாவது நம்ம ஒருங்கிணைக்கலாம்ன்றதுக்காக அவங்க விட்டு கொடுத்துருக்கலாம், அல்லது அவங்க முன்மொழிஞ்சு இருக்கலாம். அதனால நீங்க ஒரு சைடா பாக்காதீங்க, ஆளுங்கட்சியை மட்டும் சார்ந்திருப்போம். எங்களுக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்து. நீங்க சொல்ல வர்றது அதிமுக தனித்தன்மை இழக்கவில்லை, நிச்சயமா பாரதிய ஜனதா பக்கம் இன்னொரு பக்கமும் சாய்ந்து விடவில்லை. இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்றுதான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் நிச்சயம் இல்லை. அதாவது இதை மக்களை சந்திக்கிறதுக்கு ஆதரவு தேவையில்லாம இருக்கலாம். எங்களுக்கு வாக்கு வங்கி பலமா இருக்கு, எங்களுக்கு தேவையான அளவுக்கு பலம் இருக்கு. இப்ப இந்த இஷ்யூ தான். இப்ப அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாட்டை, இந்த அரசியல் நிலைப்பாட்டை இதை ஒரு பெருந்தன்மையானதாகவோ ராஜதந்திரமாக நிச்சயமாக நடுநிலையாளர்கள் கவனிக்க மாட்டார்கள். இதில் அரசியல் உள்நோக்கம், இதில் வேறு ஏதோ அரசியல் லாபத்தை எதிர்கொண்டு எடுக்கப்பட்டதாகத்தான் கருத கூடும். விரிவாக விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசி